சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக கட்சியிலிருந்து கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சி வெளியேறியதா ராகுல் காந்தி அறிவிப்பு வெளியிட்டதா ஒரு தகவல் போய்கொண்டிருக்கு. அதாவது சென்னை நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கியது குறித்து விமர்சித்தார். இந்த நிலையில் 2011 தேர்தலில் வடிவேலுவை விஜயகாந்த் விமர்சிக்க பயன்படுத்தியது போல 2026 தேர்தலில் விஜயை விமர்சிக்க சீமான திமுக பயன்படுத்துவதா சமூக வலைதளங்களில் குற்றம் சாட்டப்படுது. தமிழக வெற்றி கழகத்தினர் மேலும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடந்த ஸ்டாலின் சீமான் சந்திப்பையும் சுட்டி காட்டுறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாடு தயாராகிட்டு வருது. கூட்டணி தொடர்பான பேச்சுகளும் சூடு பிடித்திருக்கு. திமுக கூட்டணி கிட்டத்தட்ட அதே நிலையில் எதிர்பார்க்கப்படுது. 2026 தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவை கூட்டணியில் சேர்த்திருக்காரு. மேலும் பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை அழைத்து பேச்சுவார்த்தை அதுவும் நடக்கப்பட்டிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி கூட அமையலாம் எனவும் அதில் சீமான் இளையலாம் எனவும் பல யூகங்கள் பரவி வந்தது. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தனித்து தான் போட்டி என அறிவித்திருந்தார் சீமான். அதே நேரத்தில் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் என தமிழக வெற்றி கழகம் பிரச்சாரத்தை முன்னெடுத்து இருக்கு. ஒருவேளை துணை முதலமைச்சர் பதவி 50 சீட்டு கொடுத்தா அதிமுக கூட்டணிக்கு விஜய் செல்லலாம் என கூறப்படுது. இது ஒரு புறம் இருக்க, தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக பேச தொடங்கியிருக்காரு சீமான். கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், கொள்கை கொண்ட இளைஞர்களுக்கும் ரசிகர்களை கொண்ட கட்சிக்கும் தான் இனிமே போட்டி என விஜய் கட்சியை மறைமுகமாக குறிப்பிட்டு பேசினார். அதாவது தமிழக வெற்றி கழகத்தை தான் அரசியல் எதிரியாக கருதுவதா சீமான் பேசியிருந்தார். இது ஒரு புறம் இருக்க, காமராஜர் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பேசிய சீமான் நேற்று வந்தவர்களுக்கான ஒய் பிரிவு பாதுகாப்பு என விஜய்க்கு மத்திய அரசு பாதுகாப்பு வழங்கியதை விமர்சித்து பேசினார். இந்த நிலையில் சீமானின் அறிவிப்பு திமுகவின் பி டீம் போல இருப்பதா விமர்சனம் எழுது தமிழக வெற்றி கழகத்தினர் சொல்கிறாங்க. அதாவது 2011 தேர்தலில் விஜயகாந்தை வீழ்த்த வேண்டும் என நினைத்த திமுக திரைத்துறையில் இருந்து வடிவேலுவை பயன்படுத்தியது. தொடர்ந்து பிரச்சாரங்களில் விஜயகாந்த் குறித்து பல்வேறு அவதூறான கருத்துக்களை பேசிட்டு வந்தார் வடிவேலு. இந்நிலையில் 2011 தேர்தலை போல 2026 தேர்தலில் விஜயை விமர்சித்து பேச சீமான திமுக களம் இறங்கி இருப்பதா குற்றம் சாட்டப்படுது. மேலும் அது மட்டும் இல்லாமல் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற ஸ்டாலின் சீமான் சந்திப்பையும் சுட்டி காட்டுறாங்க. ஆளும் கட்சியை விட்டுவிட்டு முதலாக தேர்தலை சந்திக்கும் கட்சி ஏன் சீமான் விமர்சிக்க வேண்டும் எனவும், கடந்த காலங்களில் தம்பி என விஜயை குறிப்பிட்டு பேசிய சீமான் தற்போது அவரை விமர்சிக்க காரணம் என்ன என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்புறாங்க. மேலும் சீமான் விஜய் குறித்து பேசிய பழைய காணொலிகளையும் தற்போது பேசிய காணொலிகளையும் இணைத்து பகிர்ந்துட்டு வராங்க. இதனால் நாம் தமிழக கட்சி கழகத்தினரிடையே சமூக வலைத்தள மோதல் வெடிச்சிருக்கு. மேலும் திமுகவோட கூட்டணி அமைஞ்சா கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி வெளியே போயிடுவாங்க எனவும், கண்டிப்பாக காங்கிரஸ் திமுக விட்டு வெளியேறுவது உறுதி என ராகுல் காந்தி சொல்லியிருக்காராம். இதுதான் இப்போ தமிழகம் முழுக்க மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் விஜய் அவர்கள் ராகுல் காந்தியை சந்தித்து பேச டைம் கேட்டதும் இதற்கு ஒரு காரணமாக இருக்குமோ என இப்போ யூகித்து சொல்லப்படுது. நீங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க.